மார்க்கெட்டிங்ன்றதே ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்லை வந்து நம்ம உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கிட்டு ஐ எம் அவைலபிள், உங்களுடைய தேவைக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானா உங்களை வந்து தேடும். முக்கியமான விஷயம், இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கும் போது பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையில் பொருளாதார தற்சார்பை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எபிசோடில் முதுமையில் பொருளீட்ட எவ்வாறு தயார் செய்து கொள்வது என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஸ்கில் அப்டேஷன். அதாவது ஸ்கில்லுங்கிறதே நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு லேர்னிங் தான். லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன். இதுதான் வந்து ஒரு நம்மளுடைய ஸ்டேஜே. நம்ம கற்றுக்கிட்டது சில சமயம் வந்து இன்னைய டேட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது. இன்னைய டேட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறத நம்ம வந்து திரும்ப ரீலேர்ன் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் நாம் எல்லாருமே இருக்கிறோம். ரீலேர்ன் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவமே வந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு நிச்சயமான ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பாக அமையுங்கிறது தான் என்னுடைய கருத்தாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த டெக்னாலஜி இல்லாமல் இருந்த காலம் அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து மேனுவலாக நிறைய விஷயங்கள் நாம் வந்து பண்ணியிருக்கிறோம். ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, டேலியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸலாக இருக்கட்டும். அதனால் அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது முக்கியமான விஷயம். இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கும் போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக கூடும், வருவாயும் கூடும். பொருளாதார ரீதி மட்டுமல்ல, மற்ற இளைஞர்களுக்கும் நீங்க வந்து ஒரு ரோல் மாடலா வந்து நீங்க இருக்கிறீங்க. இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்ததாக க்ரூமிங். அதாவது நம்மளை நாம வந்து ஒரு பிரசன்டபிளா வந்து நாம காமிச்சுக்கணும். அதாவது நிறைய பேர் ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு என்ன, இப்போ நான் ரிட்டையர் ஆயிட்டேன், ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை வந்து நீங்க எடுத்துடணும் மனசுல இருந்து. அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில ஓரளவுக்கு நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ஸ் இளைஞர்களோட பேசும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரனால மன ரீதியா வந்து தைரியம், உடல் ரீதியா ஒரு தைரியம், திரும்ப வந்து நான் வந்து வயதானவன் அல்ல என்ற ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்கு வந்து மனதளவில் வந்து ஏற்படுத்தும் பொழுது, செல்ஃப் டிசிப்ளினா இருக்கும் பொழுது நிச்சயமா வந்து இந்த க்ரூமிங் உங்களை வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கும் மற்றவர்களிடையே இருந்து ஒரு நல்ல அபிமானத்தை, பொது சொசைட்டில இருந்து நல்ல அபிமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த க்ரூமிங்கை வந்து நீங்க வந்து நிச்சயமா வளர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமான ஒன்று. ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கிட்டோம், க்ரூமிங்கை பத்தி பார்த்தோம். அடுத்தது என்ன? நம்மளை நாம வந்து மார்க்கெட் பண்றது. அதாவது ஒரு மார்க்கெட்டிங்ன்றதே ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்லை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். உங்களை வந்து தயார்படுத்திக்கிட்டு ஐ எம் அவைலபிள், உங்களுடைய தேவைக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து காத்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா மூலமாக, குறிப்பாக லிங்க்டின் வழியாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வயதானவர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதமும் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய நாலேஜை வந்து அதில் அந்த ப்ரொஃபைலில் வந்து போடும்பொழுது ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும்போது அதை பார்த்துட்டு நிறைய பேர், நிறைய ஆர்கனைசேஷன் வாலண்டியராக கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த லிங்க்டின்றது ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் பாடி. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானாக உங்களை வந்து தேடும். நீங்களே ப்ரெசென்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒன்று. உங்களை நீங்கள் பொசிஷன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமா இருக்கீங்க. இந்த நம்பிக்கை அளிக்கும் விதமே தான் வந்து ஒரு அசெட். நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களை அசெட்டாக வந்து காண்பிக்க வேண்டியது என்பது உங்களுடைய கடமையாகும். முதுமை என்பது ஒரு பேரியரா நினைக்காம, இல்லை அது ஒரு தடையா நினைக்காம, அதை வந்து அடுத்த படிக்கட்டா வந்து நீங்க வந்து முன்னேறும் பொழுது பெரிய அளவுக்கு நீங்க சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னும் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில உற்சாகமும், முதுமைங்கிறது கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஏஜ்னு சொல்லும் பொழுது 85 85 வரைக்குமே வந்து நல்ல உற்சாகமாகவும், உடல் ஆரோக்கியத்தோடும், பொருளாதாரத்தை வந்து தற்சார்பாகவும், நல்ல ஒரு சுய சார்போட வந்து நீங்க வந்து வாழ்க்கையை வந்து வழி எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.